கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலைவெளி தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 2வது அதிகாரம், அதனுடைய 18 to 25 வசனங்கள் முடிய. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வசனங்களையும் நான் வாசிக்க போவதில்லை, நீங்கள் தனிப்பட்ட நிலைமையில வாசித்து பார்த்துக் கொள்ளலாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த பகுதியிலே எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆதாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்குகிறார். சரியா? ஆதாமுக்கு ஏவாளை கர்த்தர் உருவாக்குகிறார். அதை குறித்து தான் இந்த பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக 18வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னவென்று சொல்கிறார்? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் உருவாக்கின எல்லா படைப்புகளிலேயும் இது நல்லது இது நல்லது என்று சொல்லி கொண்டு வந்த நம்முடைய கர்த்தர் ஒரு இடத்திலே இது நல்லதல்ல என்று சொல்லி சொல்கிறார். அதுதான் முதலாவதாக ஆதாம் தனிமையா இருப்பதை குறித்து சொல்லப்பட்ட காரியம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன், அதாவது ஒரு ஆணினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு துணை இல்லை என்று சொன்னால், அல்லது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு துணை இல்லை என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை முழுமை அடையாது என்பதை கர்த்தர் குறிப்பிடுகிறார் என்று சொல்லி அர்த்தம். அநேக நேரங்களிலே நம்மளுடைய சிந்தனைகளிலே எனக்கு ஏன் திருமணம், நான் ஏன் ஒருவரோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி யோசிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஆனால் இது கர்த்தர் சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய பார்வையிலே மனிதன் தனிமையா இருப்பது அவனுக்கு நல்லதல்ல என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கான துணை அவசியமாய் இருக்கிறது என்பதை கர்த்தர் இந்த இடத்திலே உணர்ந்திருக்கிறார். மனுஷனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் உணர்ந்திருக்கிறார். இங்கே சொல்லும் பொழுது கர்த்தர் மனுஷனுக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி எளிதாக சொல்லாதபடிக்கு ஏற்ற துணை என்கிற வார்த்தையை உபயோகித்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு ஆண் இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். அவர்களுக்கான ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்குகிறார் என்று சொன்னால், இந்த ஆணுடைய நெகட்டிவ் எல்லாமே அவர்களுடைய பாசிட்டிவாக இருக்கும், இவர்களுடைய நெகட்டிவ் எல்லாமே இவர்களுடைய பாசிட்டிவாக இருக்கும். இவர்களால் செய்ய முடியாத காரியங்களை இவர்கள் செய்வார்கள். இப்படி மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்பதை தான் கர்த்தர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக அவனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் யாருடைய துணையும் இல்லாமல் அவனால் வாழ்ந்து விட முடியாது. அவனுக்கான ஒரு துணை இருக்க வேண்டும். அந்த துணை அவனுக்கு ஏற்ற துணையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிந்தனையிலேயும் செயலிலேயும், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏற்ற துணை சிந்தனையிலேயும் செயலிலேயும் ஒரு மனிதனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை முழுவதுமாக முழுமை அடையும் என்பதை கர்த்தர் இந்த இடத்திலே விவரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஏற்ற துணை என்று சொல்லும் பொழுது அது வெறும் சரீர பிரகாரமாக உதவி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை மாத்திரம் இங்கே குறிப்பிடவில்லை. சரீர பிரகாரமாக உதவி செய்யக்கூடிய காரியத்தை மாத்திரம் குறிப்பிடவில்லை. ஒரு மனிதனுடைய சிந்தனையிலே அவன் என்ன யோசிக்கிறான், அல்லது ஒரு மனுஷனுடைய சிந்தனையிலே அவள் என்ன யோசிக்கிறாள், அந்த யோசனைக்கு நம்மால் உறுதுணையாக இருக்க முடியுமா? இருவரும் சேர்ந்து இணைந்து ஒரே காரியத்தை அவர்களால் சிந்திக்க கூடுமா என்கிற காரியம் எல்லாம் இதிலே அடங்கி இருக்கிறது. அப்போ கர்த்தர் ஒரு ஏற்ற துணையை மனிதனுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை முழுமை அடைவதற்காக. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஏற்ற துணையை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த துணை இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை முழுமை அடையாது என்பதற்காக அவர் அதை செய்கிறார் என்பதை முதலாவதாக நாம் மனதில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரசங்கி புத்தகத்திலே யோவானிலே நாம் வாசிக்க முடியும் இல்லையா? ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருக்கிறதை குறித்து, இருவர் இருந்தார்கள் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக உறுதுணையாக இருக்கிறதை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அதுவும் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் கர்த்தரோடு கூட அவர்கள் இசைந்து இருக்கிறார்கள், அவர் மீது சார்ந்து ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது எல்லாம் எதனாலே என்று சொன்னால் அவர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையடை செய்ய முடியும். சரியா? இதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அடுத்ததாக 19 மற்றும் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எதை குறித்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஆதாமை அவர் உருவாக்கின அந்த படைப்புக்கு பெயர் வைக்கும்படியாக அவர் செய்கிறார். நாம் 19வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் உருவாக்கின எல்லா ஜீவ ஜந்துக்களையும் கொண்டு வந்து ஆதாம் முன்பாக வைத்து ஆதாம் இவர்களுக்கு என்ன பெயரிடுவான் என்பதை பார்க்கும்படிக்கு அவனிடத்திலே கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அங்க நாம் வாசிக்கிறோம், எந்தெந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் என்னென்ன பெயரிட்டானோ அதுதான் அதற்கு பெயராகவே மாறிவிட்டது அப்படி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சரியா? ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் அவன்தான் பெயரிட்டான் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இதில் நான் மறுபடியும் ஒரு காரியத்தை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால்,
ஆரம்பத்திலிருந்தே கர்த்தருடைய சிருஷ்டிப்பை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிற இந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நான் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். கர்த்தருடைய அன்பு சுயநலமற்ற அன்பாக இருக்கிறது என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இதிலேயும் கர்த்தருடைய சுயநலமற்ற அன்பு நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. இந்த எல்லா சிருஷ்டிப்புகளையும் உருவாக்கியவர் கர்த்தர். சரியா? கர்த்தருடைய கையின் கிரியையாக இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய எல்லா சிருஷ்டிப்புகளும் இருக்கிறது. நம்ம அநேக விலங்குகளை அநேக பறவைகளை பார்த்து வியர்ந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட வியக்கத்தக்க படைப்புகளை உருவாக்கியவர் கர்த்தர். ஆனால் அதற்கு பெயர் வைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அவர் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு மனிதனிடத்திலே கொடுத்து அவனை செய்யும்படியாக கர்த்தர் அதை அவனுக்கு கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் நான் செய்த சிருஷ்டிப்புக்கு நான் தான் பெயர் வைக்க வேண்டும், அதை நான் தான் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பாதபடிக்கு தான் சிருஷ்டித்த மனிதனுடைய கரங்களிலே அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சரியா? அப்போ கர்த்தர் எவ்வளவு சுயநலமற்றவர் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஒன்று. இரண்டாவதாக, கர்த்தர் ஒரு பொறுப்பை அடுத்திருக்கக்கூடிய நபருக்கு பிரித்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சரியா? கர்த்தர் இருக்கிறார், அவருக்கு கீழே மனிதன் இருக்கிறான். மனிதனுக்கு கீழே இந்த விலங்குகளை எல்லாம் வைக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய பொறுப்பை மனிதனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சந்ததிக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் இந்த இடத்துல சந்ததின்னு சொல்லுகிறது இவர்கள் மரித்த பிறகு இவர்கள் அப்படி நான் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் அவர் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை மனிதனுக்கு கொடுத்து அவன் அதை எப்படி செய்வான் என்று சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நாம் படிக்கிறோம் இல்லையா? அப்படின்னா நாமும் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறையிடத்திலே இந்த சில பொறுப்புகளை கொடுத்து அவர்கள் இதை எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. எல்லா காரியங்களையும் நானே வைத்துக் கொள்வேன், நானே ஆண்டு கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அவருடைய சிருஷ்டிப்பை அவருடைய சிருஷ்டியின் கரங்களிலே கொடுத்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் சுயநலம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வது. நாம் அநேக நேரங்களில் கர்த்தருக்கு என்று நிறைய காரியங்களை செய்யும் பொழுது என்ன செய்கிறோம்? இந்த பொறுப்பெல்லாம் என்னுடைய கரங்களுக்குள்ள இருக்கணும், என்னுடைய அத்தாரிட்டி கீழே, என்னுடைய அதிகாரத்திற்கு கீழே வர வேண்டும், நான் சொன்னால்தான் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் யோசித்து விடுகிறோம். கர்த்தரே அதை செய்யவில்லை, நாமும் அதை செய்யக்கூடாது. அடுத்தவர்களுக்கு வழிவிட வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டக்கூடியவராக இருக்கிறார். சரியா? அடுத்ததாக 21 மற்றும் 22வது வசனங்களிலே மனுஷியை உருவாக்கக்கூடிய சம்பவமானது அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆதாமின் இடத்திலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து மனுஷியை உருவாக்குகிறார். சரியா? நாம் இங்கே வாசிக்கும் பொழுது ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவனிடத்திலிருந்து ஒரு விலா எலும்பை அவர் எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்து அந்த விலா எலும்பை மனுஷியாக அவர் உருவாக்குகிறார். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் இல்லையா? ஆனால் மனுஷி ஏவாள் என்று சொல்லும் பொழுது அவளிடத்திலும் மண் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவளுடைய பிரதானமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய உறுப்பு அல்லது ஒரு சோர்ஸ் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆதாமனுடைய விலா எலும்பு. சரியா? அப்போ எதனால இதை ஆண்டவர் செய்தார் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் அவர்கள் ஒரே சரீரமும் ஒரே மாம்சமுமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்திலேயே கர்த்தர் அவர் நிறைவேற்றுகிறார். இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், மனுஷியை கர்த்தர் ஆதாமனுடைய தலையிலிருந்து எடுத்த ஏதோ ஒரு பொருளினாலோ அல்லது ஆதாமனுடைய பாதத்திலிருந்து எடுத்த ஏதோ ஒரு பொருளினாலோ செய்யவில்லை. அவனுக்கு இணையாக, அவனுடைய சரீரத்துக்கு இணையாக, அவனுடைய இடத்துக்கு இணையாக அவர் சைட்ல இருந்து இல்லையா, ஒரு பக்கத்திலிருந்து அவர் ஒரு விலா எலும்பை எடுத்து அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் ஆதாமனுடைய தலையிலிருந்து எடுக்கப்பட்டு செய்வதனாலே மனுஷனுக்கு தலையிலேயும் ஏறிக்கொள்ளக்கூடாது. அதே நேரத்திலே மனுஷனுடைய காலிலிருந்து எடுத்து செய்யப்படுறதுனாலே மனுஷனுடைய அதிகாரத்திற்கு மிகவும் கீழ்ப்பட்டவளாக மாறிவிடக்கூடாது. இருவரும் ஒரே சரீரமாக ஒரே மாம்சமாக இசைந்து இணைந்து ஒரே ஒன்று போலவே இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு பக்கத்திலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து மனுஷியாக அவர் உருவாக்குகிறார். அப்போ இது எல்லாம் எதை குறிக்கிறது? இருவரும் இசைந்து ஒரே சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நினைப்பூட்டக்கூடியதாக இது இருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், அவர்கள் பேசக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், செய்யக்கூடிய எந்த செயலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்காக செய்யக்கூடிய காரியமாக கூட இருக்கட்டுமே, எல்லாவற்றிலேயும் மனுஷனும் மனுஷியும் ஒரே சிந்தையுடையவர்களாக ஒரே மாம்சமாக ஒரே உற்சாகமுடையவர்களாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதில் ஒன்று தடுமாறினால் கூட மொத்தமும் ஸ்பாயில் ஆயிடும் என்பதை தான் கர்த்தர் இந்த இடத்திலே நமக்கு நினைப்பூட்டக்கூடியவராக இருக்கிறார். சரியா? அடுத்ததாக நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறது என்னவென்று சொன்னால், 23வது வசனத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏவாளை உருவாக்கிய பின்பு ஏவாளை கொண்டு வந்து ஆதாம் இடத்திலே அவர் விடுகிறார். சரியா? 22வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதற்கு
ஆதாமுனுடைய ரிப்ளை. சரியா, அது ஒரு கவிதையினுடைய நடையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இட்ஸ் போயம். என்ன சொல்கிறார்? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆதாம் இடத்திலே வந்த துணையை பார்த்து ஆதாம் எப்படியாக எக்ஸைட் ஆகிறார், எப்படியாக அவர் உற்சாகம் ஆகிறார் என்பதை தான் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை ஆதாம் எடுத்த உடனே நீ யார், நீ என்ன, நீ எப்படி வந்த, உன்னை எப்படி ஆண்டவர் என்கிட்ட கொண்டு வந்தாரு, இதெல்லாம் பற்றி எதுவுமே கேட்கல. பார்த்த உடனே இவள்தான் இவனுக்கான ஏற்ற துணை என்பதை கர்த்தர் நிர்ணயித்து கொண்டு வந்து விட்ட உடனே ஆதாம்னுடைய ரியாக்ஷன் என்னவென்று சொன்னால் ஒரு ஆச்சரியம், ஒரு அதை பார்த்த உடனே ஒரு உற்சாகம். கர்த்தர் எனக்காக கொடுத்த துணை என்று சொல்லி உற்சாகப்படக்கூடிய ஒரு நிலைமையை இந்த இடத்துல பார்க்கிறோம். அதனாலதான் அந்த இடம் கவிதையின் இடையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் என் எலும்பில் எலும்பாய் இருக்கிறாள், இவள் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், என்னிலிருந்து இவள் எடுக்கப்பட்டபடியினாலே இவள் மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். அப்போ ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் துணையாக கொடுக்கப்படும் பொழுது இதை கர்த்தர் சேர்க்கிறார் என்கிற பட்சத்திலே அவர்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் காணப்பட வேண்டியது அவசியம். என்ன உற்சாகம்? இவள் என்னிலிருந்து எடுக்கப்பட்டவள், இவள் என்னில் ஒருவள், இவனிலிருந்து நான் எடுக்கப்பட்டபடினால் இவன் என்னில் ஒருவன் என்கிற அந்த ஒரு இசைவு அவசியம் என்பதை மறுபடியும் இந்த இடத்திலே கர்த்தர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். சரியா? அடுத்ததாக 24வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இங்கே திருமணத்தை குறித்ததான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? கர்த்தர் சொல்கிறார், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? திருமணமான பிறகு இவர்கள் இருவரும் மாத்திரம் தனியாக இருக்க வேண்டும் என்பதா? இல்லை. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் ப்ரையாரிட்டி, அதாவது முன்னுரிமை கொடுக்கக்கூடிய காரியத்தை குறித்து இந்த இடத்திலே கர்த்தர் பேசுகிறார். இந்த வசனத்தை கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும், இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் மனிதனுக்கு தகப்பனோ தாயோ இல்லை. இதற்கு பிறகுதான் அதெல்லாம் வரப்போகிறது. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை முன்கூட்டியே சொல்கிறார். அது என்ன? ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று சொன்னால், அதாவது ஒரு மனுஷி இருக்கிறாள் என்று சொன்னால் தன்னுடைய தகப்பனும் தாய்க்கும் அடங்கி அவனோ அவளோ வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் திருமணம் ஆன பிறகு அவர்களுடைய முன்னுரிமை தன்னுடைய கணவனாக அல்லது தன்னுடைய மனைவியாக மாற வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கர்த்தர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய முன்னுரிமை, நம்முடைய முதல் யோசனை யாரை குறித்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுத்த துணையை குறித்ததாக இருக்க வேண்டியது அவசியம். அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் எல்லாரும் வருகிறார்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் மனுஷனுக்கு தகப்பனோ தாயோ இல்லை. ஆனால் இதை முன்கூட்டியே அறிந்த தேவன் அதை மிகவும் ஞானமாக சொல்லியிருக்கிறார். என்ன? நம்முடைய ஒரு மனுஷனுடைய முன்னுரிமை தன்னுடைய மனைவியாக தான் முதலில் இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் தன்னுடைய தகப்பன், தாய், தன்னுடைய பிள்ளைகள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். சரியா? அப்போ கர்த்தர் இந்த திருமணத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நம்முடைய துணைக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்கள் எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற காரியம் எல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் இதற்கு உள்ளாக வருகிறது. 25வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நிர்வாணிகளாக இருந்தும் அவர்கள் வெட்கப்படவில்லை. அந்த இடத்துல பாவம் அப்பொழுது வரைக்கும் பிரவேசிக்கவில்லை என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு நிர்வாணிகளாக இருந்தும் அவர்கள் வெட்கப்படவில்லை என்கிற இந்த காரியம் எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், இருவருக்கும் நடுவிலே எந்த விதமான ஐயமும் இல்லை, அல்லது இருவருக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையினுடைய திரட்சியினாலே, சரியா, அது நம்பிக்கையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையினுடைய திரட்சியினாலே அவர்கள் இருவருடைய சரீர பிரகாரமான வெட்கம் அவர்களுடைய கண்களுக்கு புலப்படவில்லை என்பதை இது நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அப்போ கர்த்தர் இந்த இடத்துல சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இருவரும் இன்னசென்ட்டாக இருந்தார்கள். அதாவது அவர்கள் ஒன்றும் அறியாதவர்களாக, பாவத்தை குறித்து அவர்கள் எந்த ஒரு எண்ணமும் இல்லாதவர்களாக இருந்தபடியினாலே அவர்கள் இருவரும் ஒன்றாக நிர்வாணிகளாக இருந்தும் அதை குறித்து அவர்கள் வெட்கப்படவில்லை. அப்படி என்று சொன்னால், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி, அவர்களுக்கு நடுவாக இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மையை இது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்குள்ளே பாவம் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய நிர்வாணம் அவர்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்காது என்பதை கர்த்தர் இந்த இடத்திலே நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். அதே நேரத்திலே பாவம் வரும்பொழுது அவர்கள் நிர்வாணிகளாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆதாம் சொல்கிறார் இல்லையா, அந்த காரியங்கள் வரும். அப்போ ஒரு கணவனும் ஒரு மனைவியும் அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படவில்லை என்று சொன்னால் அது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கையை காண்பிக்கிறது. இரண்டாவதாக அது அவர்களுக்குள்ளே எந்த ஒரு பாவமும் இல்லை என்பதை காண்பிக்கிறது. மூன்றாவதாக அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மையை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ
கர்த்தர் ஒரு திருமணத்தை அவர் செய்கிறார் என்று சொன்னால், அல்லது கர்த்தர் ஒரு மனுஷனையும் மனுஷியையும் ஒன்றாக திருமணத்திலே அவர் இணைக்கிறார் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் அதிலே வந்து அடங்கும். என்னென்ன? முதலாவதாக கட்டாயமாக ஏற்ற துணை வேண்டும். அது ஏற்ற துணையாக கர்த்தர் கொண்டு வருவார். இரண்டாவதாக மனுஷனுக்கு சமமாக என்று நான் சொல்லும் பொழுது, மனுஷனுக்கு மேலேயும் இல்லை, மனுஷனுக்கு கீழேயும் இல்லை, சமமாக அவர்களோடு கூட ஒன்றாய் இசைந்திருப்பதற்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவர்களாக இருக்கிறாள். மூன்றாவதாக நமக்கு ஒரு துணை கிடைக்கும் பொழுது நாம் உற்சாகப்பட வேண்டும், அதிலே சந்தோஷப்பட வேண்டியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக நமக்கு கிடைக்கக்கூடிய துணை தான் நம்முடைய முன் உரிமையாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக நமக்குள்ளே பாவம் இல்லாத பொழுது, வெளிப்படைத்தன்மை இருக்கும் பொழுது, சரியா, அதே நேரத்தில் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் இருவரும் வெட்கப்படாதபடிக்கு அவர்கள் ஒன்றாக இசைந்திருப்பார்கள் என்பதை, ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்பதை நமக்கு வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் கணவன் மனைவியாக யாராவது இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தரும் எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய உதவினாலே இப்படியாக நாம் வாழ்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.